ஒரு விருந்து வீட்டுக்கு, கல்யாண வீட்டுக்கு நம்ம போகும்போது, நம்மள யாருமே கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வேதனைப்படுறத நாங்க பார்த்துருக்குறோம். அவங்க சொல்லுவாங்க, "நான் இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு வந்தேன். என்னை யாரும் கண்டுக்கல. சாப்பிட்டியான்னு கூட கேட்கல." இப்படின்னா நெறைய பேர் என்னை கனவீனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் ஞானத்தை தருவார். அந்த ஞானம் நம்மை கனத்திற்குள்ளாக கொண்டு போகும் என்று சொல்லி நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. ஆமாங்க, நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய சித்தத்தின்படியே நீங்கள் கனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நீங்க கர்த்தருடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஞானம் எப்படி வரும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும் என்பது வேதம் நமக்கு காட்டுது. அப்போ நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது உங்களுக்கு ஞானம் வரும். நீங்க ஞானம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கனத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உங்களுக்கு கனம் வேணுமா? நீங்க நிச்சயமா ஞானமா இருக்கணும். உங்களுக்கு ஞானம் வேணுமா? அப்ப நிச்சயமாய் கர்த்தருக்கு பயப்படணும். நீங்க கர்த்தருக்கு பயப்படும் போது உங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் தருகிறார். உங்களுக்கு ஞானம் வரும்போது நீங்க கனத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அதனால நீங்க ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஏற்ற வேளையில கனப்படுத்துவார். அந்த கனத்தை சுதந்திரிக்கவும் கர்த்தர் செய்வார். God bless you. ஆமென்.